அஞ்சலி நமஸ்காரத்தை தான் தனக்கு தெரிந்த சிறப்பான மருந்தா ஹனுமார் சுக்ரீவனுக்கு உபதேசிக்கிறார். ரொம்ப ஆழமான அர்த்தம் எங்கன்னு சொல்றேன். ராமலக்ஷ்மணர்களுடைய சக்கியம் ஏற்பட்டது, தோழமை கொண்டார். உடனே மழைக்காலம் வந்துடுத்து. 4 மாசம் அந்த நாள்ல 2 ருத்து சொல்றாள் இல்லையோ, வருஷா ருத்து பக்கத்து ருத்து, இந்த 4 மாசம் வந்தா எங்கேயும் எதுக்கும் வெளியில வேலை வாசலுக்கு போக மாட்டான். அதனால ராமனும் வெளியில போய் தேட முடியாது, சுக்ரீவா நீயும் குரங்குகள்லாம் அனுப்ப முடியாது, மழை கொட்டுன்னு கொட்டும். அதனால 4 மாசம் கழித்து கார்த்திகை மாசம் பிறக்கிற சமயத்துக்கு தேடிட்டு போவோம்னு சொல்லிட்டார் ராமன். அந்த பர்வதத்திலேயே மறைந்திருக்கிறார்கள். 4 மாதங்கள் ஓடி முடிந்தனர். சுக்ரீவன் படைய திரட்டிண்டு வரணுமா இல்லையா? வரல. அவனுக்கு புது அரசு, எல்லாமே புதுசு, சொத்து பத்து, நாடு, அரசு, வேலைக்காரர்கள் எல்லாம் புதுசா கிடக்கவே. வானரன் தானே, என்னதான் இருந்தாலும் என்ன பெரிய மனிதனா, பெரிசா படிச்சவனா? வானரன் தானே. அதனால அதுலயே அந்த சுகத்துல ஈடுபட்டு இருந்துட்டு ராமனுக்கு வார்த்தை கொடுத்துருக்கோங்கிறத கொஞ்சம் மறந்து போயிட்டான். ராமனும் ஒண்ணு பெருசா கோவிச்சுக்கல. லக்ஷ்மணனை கூப்பிட்டார். 4 மாதங்கள் முடிந்தன லக்ஷ்மணா, போ சுக்ரீவனிடத்துல என்னான்னு செய்தி கேண்டு வா. லக்ஷ்மணன் நேர வந்தார். கிஷ்கிந்தையனுடைய வாசல்ல நிற்கிறார். தன் நீண்ட வில்லின் நாணை ஒலி எழுப்பினார். உலகமே கிடுகிடுக்கிறது. அவர் தலையசைந்தா 7 லோகங்களும் அசையும். நாணோசை எழுப்பின உடனே அப்பதான் சுக்ரீவனுக்கு புரிஞ்சு, ஓ வார்த்தை கொடுத்திருந்தமே ஞாபகம் வந்தது. அப்ப ஹனுமாரை கூப்பிட்டு, நம்ம அவ்வளவுதானா, முடிஞ்சு போயிட்டோமா, அவருக்கு இருக்கிற கோபத்துக்கு நம்மளெல்லாம் அழிச்சுட போறாரா, என்ன பண்ணலாம்னு அபிப்பிராயம் கேட்கிறான் சுக்ரீவன். அப்ப ஹனுமார் சுக்ரீவனுக்கு என்ன சொன்னார்ங்கிறது அவர் கொள்கை. தான் இவ்வளவு பெரிய வீரனாச்சே, கவலைப்படாதே, நான் உனக்காக இருக்கேன், சண்டை போட்டு ஜெயிச்சு தரேன் சொல்லலாம் இல்லையா? சொல்லல. உனக்கே வீரம் உண்டே, சண்டை போட்டுக்கு ஏன் தப்பா எடுத்து சண்டையைத்தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரான, அதெல்லாம் சொல்லவே இல்லை. லக்ஷ்மணனுடைய பிரசாதம் அருளை வேண்டி நீ போகணும். போகும்போது நான் அரசனாயித்தே வீரனாயித்தே நினைச்சுட்டு போனேன், உனக்கு ஒண்ணு நடக்காது, நாசம்தான் ஏற்படும். கீழே கிடக்கிற கையெடுத்து கூப்பு, கால் ரெண்டையும் கூப்பு, மனத்தை அடக்கு, புத்தியை அடக்கி அவன் திருவடிகள்ல விழு. கண்டிப்பா லக்ஷ்மணன் உன்னை அருளுவார். இல்லைன்னா வேற வழியே இல்லை. அப்பதான் சுக்ரீவன் கேட்டார், அது என்ன அப்படி சொல்ற? நான் கையை கூப்பி கொண்டு போனாலும் அவன் அடிக்கலாமே, நீ யார் வந்திருக்கான்னு தெரியாத பேசுறே. வந்திருக்கிறவன் சர்வலோக சரண்யனுடைய தம்பி, இக்ஷ்வாகு குலத்தினுடைய கொழுந்து, தசரத ராஜாவுடைய மகன், ரகு மகாராஜாவுடைய வாரிசு. 6 சாமானியப்பட்டவன் வரல. காலில் விழுந்தவனை ரட்சிக்காவிட்டால் பெருங்குற்றம்னு அறிந்தவன் வந்திருக்கிறான். ராமனுடைய கொள்கையை ஹனுமார் ஞாபகப்படுத்துறார். அதனால ராமனு லக்ஷ்மணன் என்ன கொள்கையில இருக்கா? என்ன விரோதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பகைவனா இருக்கட்டும், காலில் விழுந்து நமஹா அஞ்சலின்னு சொன்னான்னால் அவன் சரணாகதன். சரணாகதனை காப்பாற்றியே தீர வேண்டும்.